ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கங்கா இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா பார்த்த விஜய், நான் இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை காவேரி கண் முன்னாடியே கிழிச்சு போகணும்னு நினைக்கிறேன் தாத்தா, இதுதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய நான் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. இதை கேட்ட தாத்தாவும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல காரியம் தான் பண்ணுறேன். இருங்க தாத்தா, காவேரியை பார்த்தீங்களா, காலையிலேருந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் இருங்க தாத்தா, நான் காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அந்த தருணத்தில் வெண்ணிலாவோட காவேரி அங்கே வந்து நிற்கிறத பார்த்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல. கையில் வச்சு இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் அப்படியே வந்து கீழே போட்டுறாரு. வெண்ணிலாவை பார்த்த அதிர்ச்சியில் விஜய் ஒரு பக்கம் உறைஞ்சு போய் நிற்க, இன்னொரு பக்கம் தாத்தா என்ன பண்ணுறாரு, என்னது வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்க, வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிறத கேட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் முன்னாடி கொண்டு வந்து வெண்ணிலாவை நிறுத்தினதும் விஜயை பார்த்த வெண்ணிலாவும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே விஜய் தோல் மேலே போய் சாஞ்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட காவேரியால் தாங்கிக்கவே முடியல. மனசில் இருக்க கவலையெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க காவேரி விஜயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல விஜய், இது கடையில் வாங்கின பொருளாக இருக்கக்கூடாது, விலை உயர்ந்த பொருளாக இருக்கணும், அதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து காவேரி சொல்கிறத கேட்டு ரொம்பவே கண்கலங்கி போகிறாரு விஜய். வாயிலிருந்து வார்த்தையே வரல, அப்படியே வந்து உறைஞ்சு போய் பார்க்க, இன்னொரு பக்கம் தாத்தா எப்படிமா வெண்ணிலா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்ணிலா தான் என் பேரனே வேணான்னு சொல்லிட்டு போனாலாமா, அப்புறம் எதுக்காகமா நீ வெண்ணிலாவை இப்போ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் தாத்தா தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்ல எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா ரெண்டு பேருமே கேட்க, ஆமாம் பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு, வெண்ணிலாவுக்கு விஜய் தவிர்த்து வேற யாருமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இருந்த நிலைமையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு ராகினியும் வந்துடுறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த தாத்தா காவேரியை பார்த்து கேட்குறாரு, சரிம்மா இதெல்லாம் ஓகே தான், வெண்ணிலாவை எப்படி நீ கண்டுபிடிச்ச, வெண்ணிலா அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தா இது எல்லாமே ராகினி தான் தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. சரிம்மா காவேரி, இப்போ எதுக்காக நீ வெண்ணிலாவை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்க, என்கிட்ட நீ ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இல்லை தாத்தா நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் வெண்ணிலாவோட நிலைமையை நினச்சி பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தாத்தா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பதறி ஓடி போன கங்கா என்ன பண்ணுறாங்க, சாரதா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவால் தாங்கிக்கவே முடியல, என்னது என் பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி அடிமேல அடி விழுவுதே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து துரத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. அங்கேருந்து வந்த சாரதா புலம்பிக்கிட்டே வந்து, ஏண்டி காவேரி இப்படி ஒரு வேலையை பண்ண, ஏண்டி இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் காவேரி சாரதா அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் அவங்களால சமாதானம் ஆக முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரியோட வாழ்க்கையை நினச்சி விஜயோட கையை பிடிச்சதுனால காவேரியோட மனசு தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக பரிதவிச்சு போகிறாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் உங்களோட வெண்ணிலா வந்துட்டா, இதுக்கப்புறம் என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு, இங்கே எவ்வளோ உயிருக்கு உயிராக வெண்ணிலாவை காதலிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ உங்கள் வெண்ணிலாவே உங்களுக்கு திரும்ப கிடச்சிட்டா. இப்படிலாம் ராகினி பேசுறதை கேட்டு தாத்தா பயங்கரமாக கோவமடைகிறார். ராகினி கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட வாய் அடைக்கிறது மட்டும் இல்லாமல், விஜய் இங்கே பாருப்பா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இது கண்டிப்பாக நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம பார்க்கலாம், இதனால காவேரியோட வாழ்க்கை பாதிப்படையும் சொல்லிட்டு யாரும் நினைக்க தேவையில்ல. இப்படின்னு தாத்தா சொல்றது கேட்டு சாரதாம்மா கங்கா இவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.